إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அன்பு தோழர்களான சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் நிலவட்டுமாக. ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்காமல் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமென உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் கூறியவனாக எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்ற பேரார்வத்தோடு நாம் நமது செயல்பாடுகளை அமைத்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய அருளும் மன்னிப்பும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வழிகாட்டுதலை குர்ஆனையும் ஹதீஸையும் அவருடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் அது சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் தேடி ஆய்வு செய்து சிந்தித்து செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற புரிதலோடு நாம் செயல்படுவது மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு, நமது குடும்பத்தாருக்கு இந்த ஏகத்துவத்தை மிக தெளிவான முறையிலே எடுத்து சொல்லி அவர்களை பண்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த புரிதலை துவக்கமாக உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, அல்லாஹ் நம்ம இந்த உலகத்தில் நம்மை படைத்திருப்பதெல்லாம் மறுமை வாழ்க்கைக்கான ஒரு செயற்களமாக நாம் அமைத்துக் கொள்வதற்காகத்தான். இந்த உலக வாழ்க்கை என்பது இங்கே வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து மரணிப்பதற்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையே மறுமையை மையப்படுத்தி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான வழிகாட்டுதலையும் தந்திருக்கிறான். உலக வாழ்க்கையிலே மறுமை மறந்து நீங்கள் இந்த உலக வாழ்க்கை மட்டுமே போதுமானது என்ற எண்ணத்தோடு உங்களது வாழ்க்கை அமைக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக ஈமானும் இறையச்சத்தையும் நாம் வளர்த்து கொள்வதோடு அல்லாஹ்வுடைய நினைவோடு சிந்தனையோடு அவனது நினைவலைகளோடு நமது வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான வழிகாட்டுதல்கள் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்ததை இன்றைய ஜும்மாவிலே மிக சுருக்கமான முறையிலே உங்களுடைய கவனத்துக்கு நான் தருகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வதுகுருல்லாஹ கதீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதனுடைய பொருள், அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த இடத்திலெல்லாம் வணக்க வழிபாடுகளை குறித்து நமக்கு உபதேசம் அல்லாஹ் புரிவானோ அந்த இடத்திலெல்லாம் நினையுங்கள், நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். நாம் நினைக்கிற போது, அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிற போது தான் நம்மளுடைய பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு துளிர்விடும். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் நன்மையின்பால் முன்னேறி செல்வதற்கு வழிவகுக்கும் என்கிற காரணத்தினால் உங்களை யார் படைத்தானோ, உங்களுக்கு யார் அல்லாஹ் ரப்புல் யார் உங்களுக்கு வாழ்வாதாரங்களை தந்து கொண்டிருக்கிறானோ, உங்களுக்கு ஒரு போக்கிடத்தை யார் அல்லாஹ் அமைத்தந்தானோ அந்த அல்லாஹுவை நீங்கள் எப்போதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். உலக வாழ்க்கையோ, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையோ, உங்களுடைய செல்வங்களோ, உங்களுடைய வியாபாரமோ அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் தடுத்து விடக்கூடாது என்கிற கருத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
பல்வேறு வசனங்களிலே, குர்ஆன் வசனங்களிலே அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அந்த செய்திகளெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அழகான முறையில் எடுத்து சொல்லி, எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வை நினைக்க வேண்டுமோ அந்த இடத்தை மிக தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது மட்டுமல்ல, செயல் வடிவம் தந்து காட்டினார்கள். நீங்கள் தூங்கும் போதும், உறங்கும் போது, காலையில் எழுந்திருக்கிற போதும், வீட்டை விட்டு வெளியே செல்லுகிற போதும், வியாபாரத்தில் ஈடுபடுகிற போதும், தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பும், சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும், இப்படி மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வை மறப்பதற்கான சூழல் இங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டி, இங்கே நீங்கள் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் என்ற கருத்தில் பல்வேறு விதமான திக்ர்களை, நினைவு கூறுதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நினைக்காத நேரமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய பயிற்சியை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். காலை முதல் இரவு தூங்குகிற வரைக்கும் உலகத்தினுடைய நோக்கம் என்ன, என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பெருக்குவதற்கான வழி என்ன, சம்பாதிப்பது எப்படி, நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, நம்முடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவது எப்படி, கல்விக்காக நம்ம என்ன முயற்சி எடுக்கணும் என்று தான் நம்முடைய சிந்தனை ஓட்டங்களும் எண்ண ஓட்டங்களும் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் செயல்படுவோம். அந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டு அதிகப்படுத்தி சிந்தித்து செயல் வடிவம் தருகிற மக்களாக நாம் இருக்கிறோம் உலக வாழ்க்கையில். ஏனென்று சொன்னால், என்ன சிந்தனை நமக்கு வரவில்லையோ, எந்த எண்ண ஓட்டம் நம்ம இடத்துல துளிர்விடவில்லையோ, சிந்திக்கவில்லையோ, அந்த இடத்திலெல்லாம் நமக்கு பின்னோக்கி செல்கிற வழிதான் உலகத்தில் இருக்கிறது. நீங்கள் வியாபாரம் செய்கிற போது அதில் 2 ரூபா அதிகம் படுத்தி கொள்ளுகிற வழிமுறை என்ன என்று நீங்கள் நினைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதற்கு திட்டமிட வேண்டும். அப்போது தான் நம்முடைய வியாபாரத்தை பெருக்க முடியும். அப்படி ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்கொள்ளலாம். வீடு கட்டுவது, பிள்ளைகளை படிக்க வைப்பது, நம்முடைய வளர்ச்சியை குறித்து நாம் சிந்திப்பது, எண்ணுவது, நினைப்பது, இதுவெல்லாம் எவ்வளவு முக்கியமானது என்று உலகத்தில் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ, இதைவிட பன்மடங்கு நீங்கள் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் என்ற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். யார்ட்டையாவது நம்ம ஒரு பணத்தை ஒரு 5000 வாங்கிட்டு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கொடுத்தவர்கள் என்ன சொல்லுவாங்க, வாங்கினதுக்கு தெரியுதோ கொடுக்கறதுக்கு நினைப்பு வரலையா, மறந்துட்டீங்களா அப்படிலாம் கேட்பாங்கள்ல. நினைவு என்பது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வுடைய அருளை அன்றாடம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? அல்லாஹ்வை துதிக்க வேண்டும், அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம் சரணாகதி அடைய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி நாம் பயணப்படுவதற்கு என்ன வழியோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அப்போ இதை நம்ம அடிப்படையாக கொண்டு நம்ம வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் தூக்கத்தை தவிர, தூங்கும்போது அல்லாஹ்வை நினைக்க முடியாது, அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அது அல்லாத மற்ற நேரங்களில் மறந்து விடுவோம், உலகத்தில் சாய்ந்து விடுவோம், வேறு பல காரியங்களில் ஈடுபடுவோம். இந்த நேரத்திலெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவுகள் மனிதனுக்கு இல்லாமல் போடுவது இயல்பான ஒன்று தான். இதையெல்லாம் தாண்டி கூடுதலாக நான் அல்லாஹ் நினைப்பதற்கு நான் முயற்சிப்பேன் என்ற ஒரு பயிற்சி எடுப்பது தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத்தருவதற்கு, அருளை அனுபவிப்பதற்கு அது வழிவகுக்கும் என்கிற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வசனங்களிலே குறிப்பிடுகிறான். அப்படி நீங்கள் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிற போது, வைன் தஅது நிஅமத்தல்லாஹி வலா தஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் எண்ணி பார்த்தால், எண்ணினால் எண்ணவே முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். வானம் பூமியிலே ஏராளமான அருள் வளங்களை அல்லாஹ் பொழிந்திருக்கிறான். இது யாராவது ஒரு கணக்கிட்டு ஒரு இந்த நம்பருக்குள்ளே அடங்கும்னு சொல்ல முடியுமா? யாராலும் எண்ண முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான அருள் வளங்களை இந்த உலகத்தில் தந்திருக்கிறான். குறிப்பாக மனித சமுதாயத்தை, மனிதர்களுக்கு தேவையான அனைத்து விதமான அருள்களை தந்திருக்கிறான். இதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும்.
என் இறைவன் கைகளை தந்திருக்கிறான், கண்களை தந்திருக்கிறான், செவிப்புலனை தந்திருக்கிறான், பேசுவதற்கு நாவை தந்திருக்கிறான், சிந்தனை செய்கிற ஆற்றலை தந்திருக்கிறான். இப்படி தந்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு நான் நன்றியுடையனாக இருப்பேன் என்று அல்லாஹ்வை துதிக்க வேண்டும், நினைக்க வேண்டும் என்ற கருத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நியமத்துக்களை குறித்து, அருள் வளங்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அப்படி பேசுகிற வசனத்தோடு மட்டுமல்ல, நாம் பள்ளிவாசலை கட்டி வைக்கிறோம். எதற்காக? காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக, துதிப்பதற்காக. ஒரு நாளைக்கு 5 முறை நமக்கு தொழுகை கடமை என்று சொன்னால் அது பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிகாட்டுதலை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள், செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிற போது ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள், வீடு உயர்த்தப்படவும், வ யுذ்கர ஃபீஹி இஸ்முஹு யுஸப்பிஹு ஃபீஹா பில் குதுவி வல் அஸால், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறான். பள்ளிவாசல் உயர்த்தப்பட வேண்டும், அதில் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, இப்படி நினைவு கூறுவதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய உங்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ, ஜக்காத்தை கொடுப்பதை விட்டும் தொழுவதை விட்டும் நினைவு கூறுவதை விட்டும் தடுக்காது. அப்படியான ஒரு நினைவு கூறுதல் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதோடு அது மட்டுமல்ல, யௌம தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், பார்வைகளும் உள்ளங்களும் நிலைகுத்தி நிற்குமே அந்த நாளை அஞ்சுவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். நீங்கள் ஏன் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் மறுமைக்கு வருவீர்கள், உங்களுடைய பார்வைகள் நிலைகுத்தி நிற்குமே அந்த நாளை குறித்து அஞ்சுவார்கள், அஞ்சுகிறவர்கள் அல்லாஹ்வை நினைப்பார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை வழங்குவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை பற்றி பேசுகிற வசனத்தில் இப்படி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ ஒரு நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 முறை பள்ளியிலே தொழுவதற்கு கட்டளையிட்டார்கள், செயல்வடிவம் தந்தார்கள், அதற்கான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லித் தந்தார்கள். இந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் நாம் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகிற போது தொழுகைக்கு முன்பும் பின்பும் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கக்கூடிய ஏராளமான சொற்களும் வார்த்தைகளும் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். பாங்கு சொல்லப்படுவதிலிருந்து அது முடித்த பிறகு, அதற்கு பிறகு துவா ஓதுகிற போது எல்லாமே அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி பேசப்படுகிற வார்த்தைகள் தான். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது, ரசூலுல்லாஹ்வுக்காக துவா செய்வது, நான் தொழுகைக்கு வருவேன், அந்த கட்டளைக்கு நான் இணங்குவேன் என்கிற அந்த உறுதியை எடுத்துக்கொள்வது, பள்ளிவாசலுக்கு வருகிற போது உழுவு செய்துவிட்டு வீட்டுக்கு பள்ளிவாசலுக்கு வருகிற போது அதற்குரிய நன்மைகளை நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்துகிற அந்த செய்தியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். வருகிற வழியெல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனை தான். பள்ளிவாசலுக்கு வருகிற போது என்ன நோக்கம்? இங்கே ஏதாவது ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும்னு வருமா? அப்படி இல்லை. என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் வணங்குவதற்கு நான் பள்ளிக்கு செல்கிறேன் என்ற எண்ணத்தோடு பள்ளிவாசலுக்கு வருகிற வழியெல்லாம் அந்த நோக்கமே அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்று இருக்கிற போது நம்முடைய சிந்தனை என்ன ஓட்டம் அல்லாஹ்வை பற்றித்தான் இருக்கிறது என்கிற கருத்தில் அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். தொழுகை நடத்துகிறோம், தொழுகை முடிக்கிறோம், துவா செய்கிறோம், திக்ரில் இருக்கிறோம், இதெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற வழியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசல் உயர்த்தப்பட வேண்டும், அங்கே அல்லாஹ்வுடைய நினைவு கூறுதல் அங்கே நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்று சொன்னால், நினைவு கூறுதல் என்பது எவ்வளவு முக்கியமானது. ஒரு சின்ன நேரத்தில் கூட நீங்கள் அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல, தூக்கத்தில் இருந்தாலோ பைத்தியம் பிடித்து விட்டாலோ மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வராது, ஞாபகம் வராது. இது அல்லாத மற்ற நேரங்களில் எல்லாம் நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற கருத்தில் தான் அல்லாஹ்வை வணங்குவதற்கு பள்ளிவாசல் என்கிற அந்த செய்தியில வசனத்தில் இப்படி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஜுமா தொழுகிறோம், ஜுமா தொழுகை முடித்து விட்ட பிறகு நம்முடைய தேவைகளுக்காக பல இடங்களுக்கு செல்கிறோம். அப்படி செல்லுகிற அந்த செய்தியில, அந்த செயலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது
ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தஹு மின் ஃபضலில்லாஹ். தொழுகை முடித்து விட்ட பிறகு பூமியிலே பறந்து விரிந்து நீங்க போங்க, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்வது என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நினைப்பதுதான் சால சிறந்தது, நல்லது, வெற்றி தரும் என்கிற கருத்தையும் அல்லாஹ் அந்த இடத்துல பதிவு செய்கிறான். நீங்க தொழுகை முடிச்சுட்டு வெளியே போறீங்க, வியாபாரத்துக்காக போறீங்க, போங்க, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். அதை விட அதை அந்த 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 தேடுகிற அந்த 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 செயலை விட எது உங்களுக்கு அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் இருக்கணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவது? வியாபாரத்தில் எந்த அடிப்படையில் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அந்த செயலோடு வியாபாரத்தை அமைத்துக் கொள்கிற போது என் இறைவனுக்காக இந்த வியாபாரத்தை நான் ஹலாலான முறையில் ஆக்கிக் கொள்கிறேன். பிஸ்மில்லாஹ் சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, அல்லாஹ்வை புகழ்வது, வார்த்தைக்கு வார்த்தைகளை அப்படி அமைத்துக் கொள்கிற பழக்கம் என்பது அல்லாஹ்வை நினைவு கூறுவதை ஒட்டி நம்முடைய செயல் இருக்கிறது என்று அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல் அப்படித்தானே இருக்கும். நம்ம எப்பவாவது அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து சஹாபாக்களுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு கணப்பொழுதிலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவில் மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ன வார்த்தைகளை சொன்னார்களோ, என்ன செயல் அங்கே நடந்ததோ அதற்கேற்றவாறான வார்த்தைகளை, அல்லாஹ்வை புகழ்கிற வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய செயல் நமக்கு ஹதீஸிலிருந்து தெரிய வருகிறது. அப்ப வியாபாரத்துக்கு நடுவிலே அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் என்பதை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் அங்கே ஷைத்தான் உள்ளே என்றாயிருவான். வியாபாரத்தில் மோசடி செய்ய, பொய் பேசி, பித்தலாட்டமாக நடந்து கொள்ளு, பதுக்கு, அப்பதான் உனக்கு பொருளாதாரம் பெருகும்னு சொல்லி ஷைத்தான் உங்களுக்கு ஆசை வார்த்தையை கூறுவானே, அதை நீங்கள் செயல்படுத்தி காட்டுவீர்களே, அதனால் அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்திற்கு ஆளாவீர்களே, அதெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே மிக முக்கியமான தேவை என்னென்றால் அல்லாஹ்வை நீங்கள் நினைக்க வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் என்கிற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அதே போல வியாபாரத்தில் எந்த விதமான தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய மனைவி மக்கள், குடும்பம், வாழ்க்கை, பொருளாதாரம் இது எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரிசைப்படுத்தி நமக்கு சொல்லித் தருகிறான். எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய குடும்பமோ பொருள் செல்வமோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தடுக்கக்கூடாது. மனைவி மக்கள் மீது இருக்கிற பாசத்தில் ஹராமான ஒரு செயலை மனைவி சொன்னால் செய்கிற துணிச்சல் உங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. பிள்ளை மீது பாசமாக இருக்கிற பாசத்திற்காக வேண்டி இஸ்லாத்துடைய வரம்பு மீறுகிற போக்கை செய்கிற ஒரு நிலை ஏற்படுகிற போது நீங்கள் செய்யக்கூடாது. எந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ்வுடைய ஞாபகம் மறக்கடிக்கப்படுமோ, மறுக்கப்படுமோ அந்த இடத்திலெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய மக்கள் பிள்ளை செல்வங்களோ பொருள் செல்வங்களோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி நீங்கள் செய்வீர்களேயானால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரல, அல்லாஹ்வை பற்றிய எண்ணம் இல்லை, அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லை, அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்தல, கட்டுப்படுகிற போக்கு உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் வமன் யஃபஅல் ذلك فأولئك من الخاسرين فأولئك هم الخاسرين, இவர்களே இழப்புக்குள்ளானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். உலகத்தில் வேணா இழப்பு இல்லாமல் தெரியலாம், மறுமையில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் தான் தோணித்தனமாக வாழ்ந்து கரடுமுரடான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டவர்களுடைய மறுமை நிலை என்ன என்று சொல்கிற போது இழப்புக்குள்ளானவர்கள். அல்லாஹ்வை நினைத்திருந்தால் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை அல்லாஹ் தந்திருப்பான், ஒரு பரக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருப்பான். உங்களுடைய வாழ்க்கை கலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தந்தை நீங்கள் கடைபிடித்திருந்தால் அப்படி அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பான். ஷைத்தானுடைய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கியது என்ற கருத்தில் அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் என்கிற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது இவர்கள் இழப்புக்குள்ளானவர்கள். யாரை பார்த்து? உங்களுடைய பொருள் செல்வமோ மக்கள் செல்வமோ உங்களுடைய குடும்பமோ அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து தடுமாற செய்கிறது.
அப்படி செய்பவர்கள் இழப்புக்குள்ளானவர்கள் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே மிக அழகான முறையில் தெளிவான முறையில் சொல்லித் தருகிறான். அப்போ நம்முடைய எண்ண ஓட்டம் எல்லாம் அல்லாஹ்வை சுற்றித்தான் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் நாம் பெருமளவுக்கு பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். பயிற்சியின் வழியாகத்தான் வரும். நான் சொல்வதனாலும் நீ கேட்பதனாலும் உடனே வந்துருமா? அப்படியா வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. தொழுகிற போது தான் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், சிந்தனை வரும், அல்லாஹ்வை பற்றிய எண்ண ஓட்டம் வரும். அது தொடர்கிற போதுதான் அந்தந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும் என்கிற விஷயத்தெல்லாம் நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு நடைமுறை என்பது எல்லா நேரத்திலும் ஏற்படணும்னு சொன்னால், காலையில் எழுந்த உடனே அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்யா அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர், இப்படி ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்னுடைய உறக்கத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், தூங்கி எந்திரிச்ச உடனே அல்லாஹ் நினைங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். மலஞ்சலம் கழிக்க பாத்ரூம் போறீங்களா, ஜின் சைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டு உள்ள போங்க. அங்கிருந்து வெளியேறுகிறீர்களா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறு உங்களையும் அறியாமல் நடந்திருக்கும் எண்ணத்தாலோ செயலாலோ, உஃப்ரானக்க இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொல்லி வெளியே வாருங்கள். வீட்டை விட்டு வெளியே போறீங்களா, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டு போங்க. வெளியில பல விஷயங்கள் நீங்கள் பேசுகிற அந்த நேரத்திலும் செயலிலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் உட்காருகிற போது ஒரு துவா, மேட்டில் ஏறுகிற போது ஒரு துவா, பள்ளத்தில் இறங்குற போது ஒரு துவா, எல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் தான். இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செயல்முறைப்படுத்துகிற போது எல்லா நேரத்திலும் நீங்கள் அல்லாஹ் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயல்பில் வந்துடும். அது எப்படி அல்லாஹ் நினைக்கிறது? எல்லா நேரத்தையும் சாத்தியமா முடியும்? அப்படித்தான் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மலஞ்சலம் கழிப்பதற்கு உள்ளே நுழையிற போது அல்லாஹ் நினைக்கணும், வெளியில வரும்போது நினைக்கணும், சாப்பிடுவதற்கு முன்பு பிஸ்மில்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் நினைக்கணும், சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம அல்லாஹ் நினைக்கணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். தூங்க போறோமே அப்ப நம்ம பெட்டுக்கெல்லாம் தட்டி விட்டு பிஸ்மில்லான்னு சொல்லி தட்டி விட்டுட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யா, இறைவா உன் பெயரால் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்கணும். எவ்வளவு விஷயங்களை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனா, தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொன்னார்கள். பிறக்கிற குழந்தை சாலிஹான குழந்தையை பிறக்கணும், ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் இருக்கணும் என்ற கருத்தில் ஒரு துஆவை சொன்னார்களே, அந்த நேரத்தில் கூட நீங்கள் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்க எப்பதான் நினைக்க முடியாது, தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல தூக்கத்தில் தான் அது சாத்தியம் இல்லை. தூங்குவது மட்டும் அல்லாஹ் நினைக்கமானவர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நம்முடைய அந்த உயிரிலே சிறிய உயிர் நம்மிடமிருந்து அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹ் நாடுகிற போது திரும்பி வந்துடும். இந்த நேரத்தை தவிர எல்லா நேரத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைப்பதற்குரிய அந்த வார்த்தைகளையும் செயலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் ஏன் பயிற்சி எடுக்கக்கூடாது? நன்றாக பயிற்சி எடுத்து நாம சொல்லி நம்முடைய செயலை சீர்படுத்திக் கொள்கிற போது நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பார்கள். தூங்கும் போது குழந்தைகளை படுக்க வைக்கும் போது சொல்லி பாருங்களேன், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யான்னு சொல்லி குழந்தைகளை படுக்க வைங்க. 10 தடவை சொன்னீங்கன்னா 11ஆவது தடவை குழந்தை மனசுல பதிஞ்சிரும். காலையில் எழுப்பிடுகிற போது அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா என்று நீ உங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்போ குழந்தைகளுக்கு மனனமாகும், உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனை ஞாபகம் வரும். வெளியில ஏறுகிற போது, வீட்டுக்குள்ளே வருகிற போது என்ன வார்த்தையை சொல்லணும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்களே, அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருந்து கொண்டிருக்கும், பிள்ளைகளுக்கும் நீங்கள் நல்லதை கற்றுக் கொடுத்தவர்களாக ஆவீர்கள். இப்படி அழகான வழிமுறைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிற போது நாம் ஏன் தடுமாறணும்? நாம் ஏன் வேறு சிந்தனைக்கு போனோம்? எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய பாக்கியம் கிடைப்பது என்பது பெரிய பாக்கியம் இல்லையா? இதெல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம்தான். நாம் அப்படி எடுத்துக்கொள்கிற போது, நடைமுறையில் வருகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்வான். நாம் பாவம் செய்யாத மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றி விடுவான் என்பதற்காகத்தான் இந்த வழிகாட்டுதெல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் சொல்ல போனால், மூமின்களுடைய உள்ளம் அல்லாஹ்வை பற்றி பேசுகிற போது எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான். இன்னமல் முஃமினூன அல்லதீன
இதா திக்ரல்லாஹ் வஸலத் குலூபுஹும், அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் உள்ளங்கள் நடுங்கும். அப்படி அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அப்படின்னா ஒரு தகப்பனாரை பிள்ளைகள் பயந்துருப்பாங்களே, ஐயோ வாப்பா வர்றாரு அத்தா வர்றாரு, ஒரு பயம் இருக்கும் இல்லையா, மரியாதை கலந்த பயம். இதை விட பன்மடங்கு அல்லாஹ்வை பற்றி பேசுகிற போது உங்களிடத்தில் பயம் ஏற்பட வேண்டும். என்னை படைத்த ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய அருளை தவிர எனக்கு எந்த போக்கிடம் இல்லை, நான் தவறு செய்தால் அல்லாஹ் என்னை பிடித்து விடுவான் என்ற எண்ணம் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் காதில் விழுகிற போது, அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுகிற போது ஒரு விதமான அந்த நடுக்கம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி பேசுகிற போது முடியெல்லாம் எந்திரிச்சு நிற்கணும் என்ற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே இவ்வளவு அழகான முறையில் சொல்லித் தருகிறான். அப்படி ஒரு பயிற்சி எடுத்து விட்டோன்னு வைங்களேன், நாம சிறந்த மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி விடுவான். அப்படிப்பட்ட வழிகாட்டுதல்கள் குர்ஆன்ல நிரம்ப இருக்கிறது. அது மட்டுமல்ல, மனிதன் தவறு செய்துவிட்ட உடனே நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். தவறு செய்கிற வகையில் தான் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். பலகீனர்கள் நம்ம. அப்படி பலகீனர்களாக இருக்கக்கூடிய நாள் தடுமாறி பாவத்தை செய்துவிட்டால் உடனே சுதாரித்து கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், மன்னிப்பு தேடுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லித் தருகிறார். அப்ப நினைவு கூறுதல் என்பது எந்த தருணத்திலும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது, அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற செய்தியை குர்ஆனில் சொல்லித் தருவதையும் அதை ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தியதையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, மனுஷன் நிம்மதி இழந்து இருப்பான்ல, நிம்மதியாக இருக்கணும், மனசு கவலை இருக்கக்கூடாது, தர்ம சங்கடத்தில் இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு விரக்தி, எனக்கு நிம்மதியான வாழ்க்கையே இல்லையா, என்னுடைய போக்கிடம் ஒன்றும் இல்லையா, இப்படிலாம் மனிதர்கள் எவ்வளோ விதமான மனத்தாங்கல்ல மன உளைச்சல்ல எத்தனை மக்கள் இருக்கிறார்கள். சில பேர் தற்கொலை கூட செய்து கொள்வார்கள். ஏதாவது ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் சண்டை சச்சரவு அப்படி வந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லி 10 நாளைக்கு மனசில் போட்டு அழுத்திட்டு கிடப்போம். அந்த நேரத்தில் கவலைக்கு ஆறுதலாக மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகள் எங்கேன்னு மனுஷன் அலையும் போதுவான். அப்படிலாம் நீங்கள் தேடாதீர்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், அல்லதீன ஆமனு தத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்தில் அமைதி வரணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளங்கள் அமைதியுறுகின்றன என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இதோட நிறுத்திட்டா வேற யாரை நினைத்தாலும் உங்களுக்கு அமைதி வருங்கிற கருத்து வந்துருமா. அதனால இன்னொரு வார்த்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னு குலூபுஹும். அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி வருகிறது. 2 வார்த்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வின் நினைவால் உள்ளம் அமைதி வருகிறது, அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி இருக்கிறது. 2ஐயும் அல்லாஹ் பிரித்து சொல்கிறான். ஒன்று மட்டும் சொல்லியிருந்தா, அப்துல் காரி ஜீலானி நாங்கள் விக்கிர செஞ்சா மனசுல அமைதி கிடைச்சிரும், அந்த கருத்து வந்துருமா. வரக்கூடாது. அல்லாஹ்வினுடைய நினைவில் மட்டும்தான் உங்களுக்கு உள்ள அமைதி பெறும் என்ற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை நீங்க விக்ரின் வழியாக, அல்லாஹ்வை நினைப்பதன் வழியாக, அல்லாஹ்வை துதிப்பதன் வழியாக, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதன் வழியாக உள்ளங்கள் அமைதி பெறும். எவ்வளவு கவலை சங்கடம் சலுப்பு என்னமா இருக்கட்டுமே, அல்லாஹ் நினைத்து பாருங்களேன். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்படி திக்ர்களை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இது ஒரு ஆயிரக்கணக்கில் சொல்ல தேவையில்லை, எல்லாமே ஒரு 100 நம்பருக்குள்ள ரசூலுல்லாஹ் அடக்கி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33 அல்லது 34, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற திக்ர் 100 தடவை. 100 தாண்டி எந்த திக்ரும் கிடையாது. இந்த அளவுக்கு சொல்லி அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்தினால், துதித்தால் உங்களுடைய உள்ளம் அமைதி பெறும். அல்லாஹ்வுடைய எண்ணத்தால் நீங்கள் தொழுகிற போது உங்களுடைய உள்ளம் சாந்தி அடையும் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்கிறானே. அப்ப ஏன் நம்ம வேற வழியை தேடணும்? இவ்வளவு ஒரு வழிகாட்டுதல் இருக்கிற போது, இங்குதான் மனிதனுக்கு அமைதி இருக்கிறதுன்னு சொன்னா இந்த வழியை தாண்டி ஒரு மனிதன் வேறு வழியை தேடலாமா? அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளங்கள் அமைதி வரும் என்பதை நாம் அதற்கும் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு எல்லா விதமான வழிகாட்டுதலும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தொழுகையின் வழியாக, திக்ரின் வழியாக, ஏன் தான தர்மம் செய்வது கூட அல்லாஹ்வுடைய நினைவால் தான். ஜக்காத்தை கொடுக்குறீங்க, குர்பான் கொடுக்குறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், இதுவெல்லாம் என்ன சிந்தனை ஓட்டம்? அல்லாஹ்வுடைய நினைவால் தான். அங்கே கொடுக்கக்கூடிய பலிப்பிராணிகளை எல்லாம், ஆடு மாடுகளை ஓட்டிட்டு ஹஜ்ஜினுடைய கிரிகளுக்கு செல்வார்களே, அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற போது, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய கால்நடைகளுக்காக அதை நினைத்து நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும், அல்லாஹ்வை துதிக்கணும் என்றெல்லாம் ஹஜ்ஜினுடைய கிரிகளை பற்றி பேசுகிற வசனங்கள் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். போர்க்களத்தில் நின்று உறுதியாக நின்று போராடுகிற நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைத்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று போர்க்களத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இப்படி எல்லா நிலையிலும் அதிகமாக அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல சின்ன சின்ன திக்ருகளை அதிகமாக பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 100 முறை நான் ஏற்கனவே சொன்னேன், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நம்ம கேட்கும்போது இது மனப்பாடம் இல்லாதவங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் ஒரு 10 இடம் நீங்கள் திருத்தி படிச்சீங்கன்னா ஒரு சின்ன துவா மாதிரி தெரியும், சின்ன திக்ரு மாதிரி ஆயிரும். அப்போ இதுகளை நீங்கள் அதிகமாக நீங்கள் ஓதுகிற போது ஒரு நாளைக்கு 100 முறை ஓதினால் 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை, பல 100 நன்மைகள் அல்லாஹ் தருகிறான், 100 தவறுகளை எல்லாம் அழித்து விடுகிறான். இப்படியான தரஜாக்கள் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. அன்றைய நாள் பொழுதெல்லாம் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றி விடுகிறான். எவ்வளோ ஒரு அற்புதமான திக்ரு பார்த்தீங்களா? இது மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஒரு சபையிலிருந்து ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிற போது சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அப்படிங்கிற அந்த துஆவை ஓதிவிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அந்த இடத்தை விட்டு நகருவார்கள். இப்படிலாம் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ எந்த இடத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நாம் அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யணும், திக்ரு செய்யணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி இந்த வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார்கள். இதை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ்வை புகழ வேண்டும். ஆச்சரியமான சந்தோஷமான செய்திகளை கேட்கிற போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாம். ஒரு நம்ம எந்த ஒரு ஆச்சரியம், இன்னும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுட்டோம், அதாவது கேட்கக்கூடாத விஷயத்தை கேட்டோம், சுப்ஹானல்லாஹ். ஒரு மவுத்து செய்திக்கு மட்டுமல்ல, ஒரு துன்பம் ஏதேனும் உங்களுக்கு துன்பம் எந்த துன்பம் ஏற்பட்டாலோ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வை நினைக்கக்கூடாத இடம் இருக்கிறது, எல்லா இடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். இத்தனை இடங்களிலும் நாம் அல்லாஹ்வை நினைத்து கூட பார்க்கக்கூடிய மக்களாக நாம் ஆகிற போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது வழிவகுக்கும். நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வான். மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு அது வழிவகுக்கும் என்கிற விஷயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.